கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாயங்கால பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் எந்நாளும் புதுசுதான் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. நான் மிகவும் ரசித்த வசனங்களில் இதுவும் ஒன்று. 40 வருடம் வஸ்திரத்தை கூட பழையதாய் போக விடாத தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வை பழையதாய் போக விட்டு விடுவாரா? உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் பழையதாய் போக விட்டு விடுவாரா? உங்கள் செய்திகள், உங்கள் ஊழியங்கள் பழையதாய் போக விட்டு விடுவாரா? புதிய வரவுகளால் நீங்கள் பழையதாகி போக அவர் விட்டு விடுவாரா? இல்லவே இல்லை. உங்கள் மீது இருக்கும் அபிஷேகம் உங்கள் காலனியை கூட பழையதாய் போக விடாமல் வைத்திருக்கும் அபிஷேகம். ஆமென். அவர் அபிஷேகம் உங்கள் மீது இருக்கும் வரை எந்நாளும் நீங்கள் புதுசுதான். 300 வருடம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவர் எந்நாளும் அவனுக்கு புதுசாகவே இருந்தார். கோடா கோடி வருஷங்கள் தூதர்கள் அவரை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தினந்தோறும் புதுசாகவே இருக்கின்றனர். அவர் மட்டுமல்ல, அவரோடு நெருங்கி பழகும் எவரும் எந்நாளும் மற்றவர்களுக்கு புதுசாகவே இருப்பார். ஆமென். அதுதான் மேகத்தின் கீழ் இருப்பதின் இரகசியம். நாம் எந்நாளும் புதுசுதான். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.